ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம ரீசனிங்கில் ப்ராப்ளம்ஸ் ஆன் மேத்தமெட்டிக்கல் சைன் அதில் வந்து சப்ட்ராக்ஷன் ரூலை வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம அடிஷன் ரூல் பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் சப்ட்ராக்ஷன் ரூலில் வந்து மொத்தத்தில் 4 ரூல் இருக்குது. என்ன அப்படின்னா, ப்ளஸில் ஒரு நம்பர், அதாவது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், அதாவது ப்ளஸில் ஒரு நம்பர் வந்தால் ஆன்சர் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா ப்ளஸில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 5 வந்து ஒரு ப்ளஸ் நம்பர், அதே மாதிரி 3 வந்து ஒரு ப்ளஸ் நம்பர். ஓகேவா, இடையில வந்து மைனஸ் இருக்குது. ஓகே, இப்போது ஆஸ் யூஷுவல் 5லேருந்து 3 போச்சு அப்படின்னா 2வாக தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னது, ரூல் வந்து அக்செப்டட். ப்ளஸில் வந்தால் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், ப்ளஸில் தான் ஆன்சர் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ரூல். இப்போ செகண்ட் ரூல் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நம்பர் வந்து ப்ளஸ்ஸாக வந்திருக்குது, ஆனால் அனதர் நம்பர் வந்து மைனஸில் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து என்ன தான் இருக்கும்னா ஆன்சர் வந்து ப்ளஸில் தான் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், 5 வந்துட்டு ப்ளஸ் நம்பர், மைனஸ் ஆஃப் 3. ஸோ இது வந்து ஒரு மைனஸ் நம்பர், ஒரு ப்ளஸ் நம்பர் ஒரு மைனஸ் நம்பர் வந்திருக்கு. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மைனஸ் இடையில வந்து ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மல்டிப்ளேஷனாக தான் அது வந்து கால்குலேட் ஆகும். ஸோ மைனஸ் வரும்போது அது ப்ளஸ்ஸாக மாறிடும். புரியுதா? ஸோ இங்கே ப்ளஸ் நம்பர் இருக்குது, இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறி அது வந்து +3 ஆயிடுது. ஸோ 5 + 3 = 8 ஆன்சர். இதான் வந்து செகண்ட் ரூல். இப்போ சிம்பிளாக கவனிக்க வேண்டியது, 2 மைனஸ் வருது, இது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுனால மைனஸ் இன்டு மைனஸ் அப்படின்னு வரும். ஸோ மைனஸ் என்ன ஆகுது அப்படின்னா ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஓகேவா? அதே மாதிரி தேர்ட் ரூல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மைனஸ் நம்பர் இடையில மைனஸ் வருது, அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் நம்பர் வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து மைனஸ் நம்பராக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது -5 அப்படிங்கிறது ஒரு மைனஸ் நம்பர், -3ங்கிறது ஒரு ப்ளஸ் நம்பர். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த மைனஸ் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே போகும்போது, மைனஸ் டேரெக்டாக ப்ராக்கெட்டுக்குள்ளே போகும்போது மைனஸ் ஆகவே ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம போன டைம் பார்த்த மாதிரி இங்கே ஒரு மைனஸ் இருந்தது அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இது டேரெக்டாக மைனஸ் உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே போகும்போது மைனஸாக மாறிடுது. அப்போ எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, -5 -3. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும், மைனஸ் தான் வரும். எப்படி, 5 3 8 தான். ஸோ மைனஸ் தான். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். அடுத்து வந்து 4வது ரூல் பாருங்கள். அப்படின்னா, ஃபஸ்ட் நம்பரும் மைனஸு, செகண்ட் நம்பரும் மைனஸு அப்படின்னு வரும்போது எது பிக் நம்பரோ அதை நம்ம எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், -5 ஒரு மைனஸ் நம்பர், -3 வந்து ஒரு மைனஸ் நம்பர். அதே மாதிரி தான் இந்த மைனஸ் உள்ளே போகும்பொழுது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஸோ 5லேருந்து 3 போச்சுன்னா 2 தான். எதுக்காக மைனஸ் போட்டோம் அப்படின்னா, 3 வந்து 5ஓட சின்னது தான். ஸோ பெருசோட சிம்பிள் எடுத்து போட்டாச்சு. ஓகேவா? இதுதான் இந்த 4 ரூல். இதை நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.